அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. சரி, ஒருவேளை அவரோட அந்த பதவியிலிருந்து பறிச்சுட்டு ஒரு பெரிய பதவி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இனிமே நீங்க திமுகவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படின்னு சொல்லி திமுக தலைமையிலிருந்து ஒரு அறிக்கை வருது. சரி, ஏன் ப்ரமோட் பண்ணாங்க? ஒருவேளை திமுகவில் வெளியிருந்து இவர் உள்ளே வந்ததுனால இவருக்கு எதிராக பலகட்டமாக பல பேர் வேலை பார்த்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான காரணத்தை விலாவரியாக விகடன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்ல அரசியல் ரீதியாக இவர் பண்ண லாபி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருந்து பேக்கப்பாக இருந்து இவருக்கு பல உதவிகளெல்லாம் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக திமுகவில் வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவிகளுக்குலாம் இவர் போயிருக்காரு. நீங்கள் நல்லா பாருங்கள், 2021 ஜனவரி மாதம் தான் இவர் கட்சியிலேருந்து விலகிறாரு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து. கிட்டத்தட்ட சரியாக திமுகவில் சேர்ந்த உடனே இவருக்கு ஊடக வெளிச்சம் அதிகப்படியாக கிடைக்குது. சரியாக 2025 திமுகவினுடைய மாநில இளைஞரணி செயலராக பதவி இவருக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா மாநிலம் முழுக்க இவரினுடைய அந்த ஒரு செல்வாக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். திமுகவிலே பல பேர் இவருக்கு ஃபேன் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. புதுசாக ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய பதவியா, அவருக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி திமுகவில் எதிராக பேசக்கூடிய நபர்களும் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் திடீர்னு ஓராண்டு முடிவதுக்குள்ளே இவரோட அரசியல் வாழ்க்கையை கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கான ஒரு சம்பவம் தான் இது. இதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியை நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டிருந்தார். நான் அங்கே போட்டிடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு கொடுக்கப்படலை. அதுக்கப்புறமா அப்படியே இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கில் இவர் விருப்ப மனு கொடுத்துருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா அங்கே சில பணிகளும் செஞ்சுட்டு எப்படியாச்சும் நம்ம சீட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருந்தார். காரணம் என்னென்னா, இவர் உதயநிதி அவர்களினுடைய டீம், அதாவது திமுக பார்த்தீங்கன்னா 2 அணிகள் இருக்கும். சொல்லப்போனால் 3 அணிகள் இருக்குது. ஒன்று ஸ்டாலின் அவர்களுடைய டீம், இன்னொன்று உதயநிதி அவர்களுடைய டீம், இன்னொன்று சபரீசன் டீம்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4வது கனிமொழி அவர்களுடைய டீமும் ஒன்று இருக்குது. அப்போ இப்படி தான் திமுக லாபி இருக்கும். யாரெல்லாம் முக்கியமான பவர் சென்டரோ அவர்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்கும். அப்போ இவர் உதயநிதி ஸ்டாலினுடைய சப்போர்ட்டில் நம்ம எது வேணாலும் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நபர். ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, நேரடியாக ஸ்டாலின் அவர்களுக்கே பல குற்றச்சாட்டுகள் போயிருக்கு. எல்லா தரப்புலேருந்தும் போயிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு மேலே புகார் இருக்குது. என்னென்னா, இவர் இந்த மாதிரி கோவை மாவட்ட அரசியலுக்குள்ள வர்றாரு, பல சிக்கல்களை ஏற்படுத்துறாரு அப்படின்றது செந்தில் பாலாஜியினுடைய குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா டெண்டர்கள் எல்லாம் இவர் தலையிடுறாரு. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினரே சொல்லுவாங்க, இவர் பெயிண்டிங் கான்ட்ராக்டுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, பல அரசு துறை சார்ந்த விஷயங்களில் டெண்டர்கள்லாம் இவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. கிட்டத்தட்ட அது உண்மைதான் போல. ஏன்னா டெண்டரில் முறைகேடுகள் நடக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இவருக்கு வேண்டியவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல குளறுபடிகள் பண்ணிட்டு இருக்காருன்னு அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட புகாராக பல அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான புகாராக பார்த்தீங்கன்னா பெண் நிர்வாகிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா தவறான முறையில் ஆபாசமான முறையில் இவர் பேசுகிறாரு. அவர்கள் ஒரு புகாராக குற்றச்சாட்டாக பார்த்தீங்கன்னா 35க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுக தலைமைக்கிட்டே குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்க. இந்த விஷயம் சரியாக இவருடைய பதவி பறிக்கப்பட்டதுக்கு பின்னாடி வெளியே வருது. ஒருவேளை முன்னாடியே வெளியே வந்துச்சு அப்படின்னா அப்போ அது கட்சிக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறத கணிச்சு தான் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே முன்னாடி அந்த பதவியை மாற்றிட்டு திருப்பி இப்போ இவருக்கு டம்மி போஸ்ட்டு போட்டதுனால இதற்கப்புறம் இவருக்கு என்ன வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஸோ இவருக்கான அந்த வேட்பாளர் வாய்ப்பு அப்படிங்கிறது முழுமையாக இதுக்கப்புறம் போச்சு. இதுக்கப்புறம் திருப்பி வேட்பாளரை நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதே மாதிரி திமுகவில் ரொம்ப ஒரு முன்னணியில் ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா திமுக மாதிரி கட்சியில் ஒரு மாநில பொறுப்பில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவர் கிடச்சிது. ஆனால் அதையுமே இவர் தவறு விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க இது ஒரு பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது. சமூக வலைதளங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன சோனமுத்தா போச்சா அப்படிங்கிற டோனில் தான் போஸ்ட்லாம் வருது. ஆனால் எனக்கு என்ன விஷயம்னா, இப்போ காளிமால் அவர்கள் அதிமுகவில் போய் சேர்றதுக்கு கூட இந்த அளவிற்கு ஒரு எதிர் மனநிலையாக வரல. அது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த அளவிற்கு இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்னதான் இருக்குன்னா, இவர் திமுக சேர்ந்ததுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியை எப்பெல்லாம் விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினர் மறக்கவே மாட்டாங்க. சீமானுடைய தம்பிகள் அதை நினைவு வைத்து அடிக்கிறதுக்கான விளைவுகள் இது எல்லாமே. ஏன்னா சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் விலகின உடனே கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் விலகிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ராஜீவ்காந்தி என்னை எப்போவுமே பார்த்தீங்கன்னா மதிச்சதே கிடையாது, எனக்கு எதிராக தான் ஒரு கட்சிக்குள்ளே இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத சொல்லி உடச்சிருப்பார். தொடக்கத்திலிருந்தே ராஜீவ்காந்திக்கு இவர்களுக்கு என் மேலே ஒரு சின்ன அபிமானமோ நன்மதிப்போ கிடையாது. இது மாதிரி இருக்கும்போது ஒரு சினிமாக்கார பெயர் வந்தான், சீமான் வந்தான், ஒரு கருப்பன் சீமான் வந்தான், அப்படி தான் பொது மேடையிலே பேசுவோம். அப்படி அவர் தோல் மேலே ஏற்றி உங்களை அடையாளம் காட்டுறேன், அங்கிருந்து நான் இன்னார் தோல் மேலே நிற்கிறேன்னு சொல்லணும். வாயில் மூத்திரம்பையை உங்களுக்கு எப்படி மனசு வருது? அவர்கள் என் சாவை எதிர்பார்த்து கற்றுருக்கிறாரு.
செத்த உடனே இந்த கட்சியை வந்து தனதாக்கி கொண்டு தலைமைக்கு வந்துடணும். அப்போது திமுகவில் அவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி திமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இதெல்லாம் கவனிச்சிருக்கணும். அன்றைக்கே வந்து சீமானுக்கே அப்படி பண்ண நபர் அப்போ திமுக வந்து என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது அவர்கள் யோசிக்கல. அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கியமான நபரை நம்ம கட்சிக்கு கூப்பிடுறோம், இது மூலமாக நம்ம கட்சி வலுவடைய போகுது அப்படிங்கிற மட்டும்தான் திமுக போட்ட கணக்காக இருந்துச்சு. இன்றைக்கு திமுகவுக்கே வந்து சிக்கலை ஏற்படுத்தியதால் இவரினுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கி விட்டாங்க திமுகவுக்கு போனதுக்கப்புறம். அது கிட்டத்தட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டு திருப்பி அப்படியே வந்து பழைய இடத்துக்கு நிப்பாட்ட வைக்கிற அளவுக்கான மாற்றங்கள் ஏற்படுது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. சரி, இதுதான் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியாக இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது நான் உங்கள் தேவா நான் உங்கள் ஜீவா அப்படின்னு சொல்லி 2 சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியிடுவாங்க. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. அவர்களை வந்து இப்போ சமீபத்தில் பிரபுதேவா அவர்கள் சந்திச்சாங்க. சரி, டக்குன்னு பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. சரி, என்னவா இருக்குன்னு பார்த்தா எப்பவும் போல் வந்து விளம்பரம் தான். ஸ்டாலின் அவர்கள் ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இந்த ஷூட்டிங் தான். அதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இன்ஸ்டாலாம் ஃபேமஸ் ஆனீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்குறது அந்த பையன் சொல்கிறாப்புல கலெக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறப்ப, ஒருத்தர் வந்து நான் போலீஸ் ஆக போகிறேன்றாப்புல, நல்லா படிக்கணும் அப்போ தான் அதெல்லாம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணோம். அன்பில் மகேஷ் அவர்களையும் கூடயே வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பண்ணி போடுறாங்க. இது எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட் தான். என்னன்னா, இப்போ கோயம்புத்தூரில் சில நாட்களுக்கு முன்னாடி ஹவுசிங் யூனிட் அப்படிங்கிற பகுதியில் ஒரு அரசு பள்ளியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 44 குழந்தைகள் வந்து மதிய உணவு சாப்பிட்டு என்ன ஆனாங்க, மயங்கி வாந்தியெல்லாம் ஏற்பட்டு மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக அட்மிட் பண்ண அவர்கள் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ சரியாக வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. அரசு பள்ளிகள் இப்படி தான் இருக்கா, அரசு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாருங்கிற கேள்வியெல்லாம் பயங்கரமாக எழுந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆச்சு இல்லையா. அப்போ அந்த பிரச்சனையை அப்படியே வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவிகள்னு எல்லாருக்குமே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எத்தனை பேர் வந்து பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து பீக்கில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு வீடியோவை போட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்லி அப்படியே வந்து இந்த பசங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பசங்களும் படிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள், கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா இன்னும் நிறையா பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. தேதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் பண்ணாப்புல போதையின் பிடியில் சிக்காதீர்கள் இளைஞர்களே அப்படின்னு சொல்லி நமக்கு பாடம் எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் இங்கே மாணவர்கள் படிக்கிறதுக்கும் சரி, போதைக்கு அடிமையாக இருக்கிறதுக்கும் சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதுதான் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பிரச்சனையை வந்து கேள்வி கேட்டு. அதாவது நெல்லிக்குப்பம் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவா ஜீவா அப்படிங்கிற 2 நபர்களுமே வந்து இருக்கிறாங்க. அந்த உள்ள அரசு பள்ளியில் தான் அவர்கள் படிக்கிறாங்க, தொடக்கப்பள்ளியில். அங்கே வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடி அன்புமணி அவர்கள் கேள்வியை கேட்குறாரு, ரொம்ப தரமான கேள்வி. ஐயா, ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நல்ல விஷயம்தான். எப்படி ஆவாங்க, அவர்களினுடைய அந்த கல்வி கட்டமைப்பு அந்த பள்ளியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 மாணவர்கள் இருக்காங்க. 5 வகுப்புகளும் சேர்த்து 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு தலைமை ஆசிரியர், ஒரே ஒரு ஆசிரியர் தான் அந்த நெல்லிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு வந்து அங்கே கல்வியில் வந்து அவங்க பின்தங்கி இருப்பாங்க, இப்படி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா எப்படி அவர்கள் ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் எங்கே பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எத்தனை டீச்சர் இருக்காங்கன்றதை கேட்காம விட்டார் இல்லையா. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் நெல்லித்தப்புன்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். ஒரே ஸ்கூல் தான். ஸ்கூல் பேர் தொடக்கப்பள்ளி ஊராட்சி தொடக்கப்பள்ளியா? ஸ்கூல் பில்டிங்லாம் எப்படி இருக்குது? ஸ்கூல் பில்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா கட்டி கொடுத்துருக்காங்களா? பாத்ரூம் வசதிலாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. அது மட்டுமா, அடுத்த டேட்டா கிட்டத்தட்ட 22,000க்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் வந்து 15,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 ஆசிரியர்கள் தான். அதாவது முதல் 5 வகுப்புகளுக்கு சேர்த்து 2 ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க தொடக்கப்பள்ளிகளில். அதுக்கப்புறமா மொத்தம் 3,800 பள்ளிகளுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டாஃப் இப்படிங்கிற மாதிரி தான் கட்டமைப்பே இருக்குது. ஒரு பக்கம் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் படித்து முடிச்சிட்டோம், வேலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லை. இப்போ ஒரு பக்கம் ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஆசிரியர்களுக்கு வேலையும் இல்லை. அப்போ இது 2த்தையும் சேர்க்குற மாதிரி வேலை கொடுக்க வேண்டியதுன்னு கேட்டால் அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லை அப்படிம்பாங்க, கஜானாவில் பணம் இல்லைம்பாங்க. பணம் இல்லைன்னா அப்போ இதுக்காக கடன் வாங்க வேண்டியது என்னன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். அப்போ எதுக்கு வாங்குவோம், நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை அதுக்கு நாங்கள் கடன் வாங்குவோம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்கள் அப்படியே காசை எடுத்து அப்படியே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து கடன் வாங்குமே தவிர
இந்த மாதிரியான கல்வி கட்டமைப்பு சரிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய முதலீடை கொண்டு வர்றதுக்கு இதற்கெல்லாம் நாங்கள் வந்து பணம் செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர்கள் சொல்ல வராங்க. நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க, இங்கே வந்து வேலை கொடுங்க. அவர்கள்ட்ட என்னதான் சொல்கிறாங்க, எல்லா ஸ்டாஃபும் வந்து ஃபுல்லாக இருக்காங்க, எங்ககிட்ட வேக்கன்சியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இவ்வளோ தூரம் தட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத அன்புமணி அவர்கள் ஆதாரத்தோடு எடுத்து போடுறாரு. ஸோ இப்போ இந்த விஷயம் விவாத பொருளாக வந்து மாறுது. நீங்கள் வந்து தொடக்கப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேட்டி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. முதல்வரே, அவர்களுக்கு சரியான வகையில் வந்து கல்வி போய் சேருதா, கல்வி கட்டமைப்பு எப்படி இருக்குது, அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இல்லையா? அதை அவர் வந்து பார்க்க தவறிட்டார், இவர் வந்து எடுத்து ஆதாரத்தோடு போட்டார். அதாவது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இதெல்லாம் பார்த்து ஏமாறுவாங்களான்றது நமக்கு புரியல. ஏன்னா தினந்தோறும் வரக்கூடிய செய்திகளை மடைமாற்றக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. இது மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பாங்க. இல்லை ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நம்ம இது மாதிரி வீடியோ போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், மாணவர்களை வந்து கவர் பண்ணிடலாம், மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் எடுத்துடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்காங்க பாருங்கள். அது எவ்வளோ தூரம் வந்து இவர்கள் பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அதிகப்படியான ரீல்ஸ்லாம் வருதுங்க இப்போலாம். இதில் இன்னொரு மிகப்பெரிய கேள்வி கேட்க வேண்டிய விஷயமும் இருக்குது. இப்போது இந்த தேவா ஜீவா 2 நபர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சந்திக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு அஃபீஷியல் முதல் பிரதிநிதி. அப்படி ஒரு முதன்மையான நபரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அந்த சிறுவர்களுக்கு கிடச்சிதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டாங்க, ஃபேமஸ் ஆனாங்க, முதலமைச்சர் போய் பார்த்தாங்க அப்படின்னு தானே வரலாறு இருக்கும். நீங்கள் இப்போ தேவா வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்கிறாப்புல, ஆனால் ஐஏஎஸ் ஆனாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐஏஎஸ் ஆன ஒரு சிறுவனை வந்து முதலமைச்சர் போய் பார்த்தார் அப்படின்னா, அதாவது அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு அகாடமிக்லேயே வந்து அச்சீவ் பண்ண ஒரு நபரை போய் முதலமைச்சர் பார்த்தார் அப்படின்னா அது எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நாம் ஐஏஎஸ் ஆன முதலமைச்சரை போய் நம்ம பார்க்கலாம், நமக்கான வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி அது ஒரு பாசிட்டிவான டோனில் மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போது நீங்கள் அதிகமாக ரீல்ஸ் போட்டு ரீச் ஆனீங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய அளவில் வந்து சமூக வலைதளங்களில் உங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், முதலமைச்சரை போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்துமா இல்லை? இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் படிக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை நாமளும் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்களா? நீ நாளைக்கு வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டான்னா முதலமைச்சரை போய் பார்க்கலாங்கிற பார்வை அப்படி தானே வரும். இப்போ இதிலேயே வந்து பார்த்து சோஷியல் மீடியா வந்து பல பேரை வாழ வச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அதே சமயத்தில் பல பேரை வந்து பாதை மாதிரி போக வச்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ முதலமைச்சரே அதுக்கு வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாரோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு யாரும் வந்து இவர்கள் படின்னு சொன்ன உடனேலாம் வந்து யாரெல்லாம் படிச்சிட போகிறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து முதலமைச்சர் கையால் நம்மளும் ஒரு பரிசு வாங்கணும், இல்லை முதலமைச்சர்கிட்ட போய் நம்மளும் போய் பேசணும், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ மீட் பண்ணணும், அப்படி தான் யோசிப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆர்வத்தை நீங்கள் வந்து பசங்களை படிக்க வச்சு நீங்கள் மேலே கொண்டு வந்து அவர்களை பார்க்கணும்னு நினைக்கல. ரீல்ஸ் போட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. இதை வந்து அந்த பசங்களுக்கு மட்டும்தான் இதில் பெனிஃபிட் நான் சொல்லலாம். இதில் வந்து கட்சி வந்து பெனிஃபிட் எடுத்துக்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட போய் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீம் உட்காந்து வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ போடுங்க சார், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம், இப்போ இருக்கக்கூடிய புது தலைமுறைகிட்ட நாம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே ஸ்கிரிப்ட் தானே, ஸ்கிரிப்ட், கேமரா, எடிட்டு எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் மெத்தட் தான். இதெல்லாம் பண்ணால் மக்கள் எப்படி திசை திரும்புவாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் பேச வேண்டிய பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. பள்ளி கல்வித்துறையில் பண்ண வேண்டிய சீர்திருத்தங்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் இவங்க உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. போதைப் பொருள் வந்து பயன்படுத்தாதீங்கன்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொடுக்கறது அரசு தான், தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசு தான் அப்படிங்கிற பார்வைக்கு மக்கள் நகரணும். இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து ரீல்ஸை பார்த்து மக்கள் இதுக்கப்புறமே ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்து. நன்றி.